Good Good morning, sir. morning, sir. Right, very good morning. Again, I am Mr. Sivamohan, teacher of English, Junior College. Today my task is writing notes. Writing notes at its mean test 1 based on part 1 based on test 6. போன கிளாஸ்ல நாங்கள் இன்விடேஷன் படிச்சினாங்கள். இப்போ என்னுடைய டாஸ்க் என்னன்னா ரைட்டிங் பார்ட் தான். அப்போ இன்றைக்கு ரைட்டிங் நோட்ஸ் அதில் நீங்கள் இன்றைக்கு கொஞ்சம் நாங்கள் அதில் ப்ரீஃபாக பார்த்துட்டு மிச்சம் ஆக்டிவிட்டி எல்லாம் செய்யலாம். Please attention, please 11D students. Sometimes you feel boring because it is very easiest one. But the my consider is this is I must consider all the students in your grade. So please take much interest. Don't feel boring. Grade 11D students, please உங்களுக்கு நீங்க ஏதாவது மேலதிகமா தேவையண்டா I can share through Viber further notes. You can appear answers. Okay, 11D students ஒருக்கா திரும்பவும் ஒருக்கா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு சில நேரத்துல போரிங்கா இருக்கலாம், சின்ன விஷயம்தான். ரெண்டாலும் தான் அந்த மற்ற வகுப்புகளை கவனத்துல கொள்ளணும். மற்ற டிவிஷன்ஸை உங்களுக்கு நீங்கள் வைபர்ல என்னோட ஒத்துழைப்பு தருவீங்கள் என்றால் I have already sent activities. Only 11D students, Darsiga only send the answer. Others did not send the answer. So innum meludhuma thavenda, please I'll help you. Please whatever it is, I can send the all notes. Okay, right. Indagi notes and then indagi naga paaka vara vishayam enendal in the writing notes. Writing notes idu part 1 ila ஆறாம் கேள்வியில வாரது மூன்றே விஷயம் தான் வரும். ஒன்று first one invitation, I have already taught the last class. The second one writing notes, and the other one writing notice. இந்த மூன்றும் தான் வரும். அதுல இப்ப ரைட்டிங் நோட்ஸ் என்னென்றால் கடந்த 2 வருஷமா நான் நினைக்கிறேன் 2019 and 2020 நோட்டீஸ் தான் வந்துருக்கு. நோட் ரைட்டிங் வரையில சில வேளை we may expect sometimes the writing notes will be appeared in this year. So papam nagal writing notes பிள்ளைகள் ஓகே அண்ணே? Right. The not writing in the guidelines. Not writing in the guidelines. Not writing in the guidelines. என்னென்ன கட்டாயம் அந்த நோட் ரைட்டிங்ல இருக்க வேண்டிய விஷயம் என்று பார்ப்போம். அப்படி என்ன பாருங்க பிள்ளைகள். முதலாவது ஃபர்ஸ்ட் ஒன் date. Sorry. Right. First one, player, date should be right. Okay, date. Date vera venum. Date vera venum. Put the date on the right side. Adu ungalukku theriyum naangal right side la poduvom. The second one, don't begin with dear. But dear and start பண்ணவே கூடாது. Don't start with dear. Dear and போட்டு நாங்க ஸ்டார்ட் பண்றது எங்க போடுவோம்டா கூடுதலா இந்த லவ்விங் லெட்டர்ஸ் அது எல்லாம் போடுவோம். இதுல நாங்கள் போடக்கூடாது. பட் டியர் DEAR இதை நாங்க என்ன செய்ய வேணும்? தவிர்க்கணும். We should avoid with using dear. Third one இங்க பாருங்க, it should be brief. அப்ப நோட்ன்றது
பிரீஃபா இருக்கணும். BREEF பிரீஃபா இருக்கணும். நோட்ன்றது பிரீஃபா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், அந்த நோட் எழுதுறது people we know very well, எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு. They are normally written to people we know very well, right? People we know very well. ஓகே, அப்ப நோட் எழுதிக்க நாங்கள் இந்த 4 விஷயத்துக்கு 6 இருக்கு. 5வது பாருங்க பிள்ளைகள், டோன்ட் எண்ட் வித் அந்த கன்க்ளூட் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அதுகள் ஒன்று போடக்கூடாது. டோன்ட் எண்ட் வித், ரைட், டோன்ட் எண்ட் வித் யுவர்ஸ் அந்த ஃபெய்த்ஃபுல்லி அதுகள் ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. யூ மஸ்ட் இது போடவே கூடாது. தி லாஸ்ட் ஒன், சிம்பிள், யூஸ் சிம்பிள் ஸ்டைல். யூஸ் சிம்பிள் ஸ்டைல்ல எழுதும். ஓகே, ரைட். இந்த 6 விஷயத்தை தான் you can consider all 6 things. Date should be comes the right side, வலது பக்கத்துல வரணும். the dear வரக்கூடாது. மற்றது இந்த நோட் ஒரு பிரீஃபா இருக்க வேணும். அடுத்தது people we know very well, உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு தான் நோட் கூடுதலா வரும், அப்படி எழுத வேணும். ஃப்ரெண்டா இருக்கலாம். அடுத்தது அந்த அந்த கன்க்ளூஷன், அந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி சின்சியர்லி அது இருக்கவே கூடாது. யூஸ் சிம்பிள் ஸ்டைல் தான். அப்ப நோட் எழுதியக்க விளாத்தையும் கவனத்துல கொள்ளணும். அடுத்தது நெக்ஸ்ட், ரைட், நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபார்மேட் நோட். இந்த ஃபார்மேட் நோட் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்குமென்று நான் அடுத்த ஸ்லைடில் எல்லாம் போடுவேன். ஃபார்மேட் நோட், டேட் இங்கால வரும் என்ன, ஓகே, டேட் இங்கால வரும். இது ஒரு ஃபார்மேட் நோட்ண்டா, எஸ், the format note and எடுத்தவன்டா date அந்த மூலையில வரும், right? We can write date here, and after that here receiver in the note are in the note க்கு கிடைக்க போகுது receiver, RECEIVER receiver, right? next one, அப்ப இதுக்குள்ள DSR ஒன்றும் அது வர மாட்டுது. next one, அந்த body, அந்த நோட்டுக்குரிய body symbol style இருக்க வேணும். body 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 symbol style இருக்க வேணும். the next one, note எழுதினால், right, அது நாங்கள் சென்டர் ன்னு சொல்லலாம் அல்லது ரைட் ன்னு சொல்லலாம். சென்டர் ன்னு சொல்லலாம் அல்லது ரைட். this is the format of the note: date, receiver, body, sender, right? இதுல இங்க பாருங்க, டேட் நாங்கள் முதல் சொன்ன போல அந்த கைட்லைன்ஸ் டேட் ரைட் சைட்ல வந்திருக்கு. இதுல செகண்ட் ஒன் டியர் அண்ட் ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை. அடுத்தது நாங்க எழுத போற இந்த பாடிக்கு பிரீஃபா இருக்க வேணும். அடுத்தது இதுல இந்த ரிசீவர் கொஞ்சம் எங்களுக்கு பீப்புள் வி நோ தெரிஞ்சாக்களா இருப்பினும், ஃபேமிலியரா இருப்பினும். அடுத்தது சென்டர் இருப்பினும். அடுத்தது சிம்பிள் ஸ்டைலா இருக்கு. ஓகே, ரைட். இதுதான் அந்த நோட்டுக்குரிய இன்ட்ரோடக்ஷன். திஸ் இஸ் த introduction, right? Next we will move to the slide. Sorry, yes, சொல்லுங்க. ரைட், சரி பிள்ளை. இப்ப all of you, right, இப்ப பாருங்க, இப்ப ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதா? Yes sir. ரைட், முதலாவது பாருங்க, அந்த முதலாவது இந்த ரைட்டிங் நோட்ஸ் பாருங்க. முதலாவது இந்த ஆக்டிவிட்டி 1க்கு முதல், இந்த ஆக்டிவிட்டி 1க்கு முதல் உள்ளதை பாருங்க. now all of you look at the screen, right? பாருங்க, நான் ஒரு சொல்றேன் பாருங்க. writing notes, given below is a note written by Namal to the teacher in charge of sports. சரி, இப்ப இதுல பாருங்க, இந்த நோட்டுண்ட மாடல பாருங்க இதுல. right here, now all of you see, என்ன what is this one?
8. சொல்லுங்க அப்பம். 8. Okay, this is date. Okay, good. Here teacher in charge of sports என்ன நாங்கள் note in the formula என்ன teacher in charge of sports ன்றது அஸ்வின் சொல்லுங்க அப்பம். Receiver. Very good. Receiver. Next one, normal. Here normal என்னன்னு சொல்லுவீங்க பாப்போம். Right. Sender of the note and the writer of the note. Yes, very good. அடுத்த next one பாருங்க. body பாருங்க. அப்படி சிம்பிளா போட்டுருக்கு. body of the note. I am unable to come for sports practices because I am not well. சரிங்க பிள்ளைகள் பாருங்க. இவர் சொல்றாரு என்ன? இப்ப I am unable to come. என்ன வரையிலாம இருக்கு. For sports practiceக்கு இந்த என்னத்துக்கு வரையிலாம இருக்குன்றது சிம்பிள் லைஃபா இருக்கு. பட் அது ரீசன் கொடுக்கிறேன். because I am not well. So இத பாருங்க. இங்க I am not well என்றது இங்க என்னவா இருக்குது? தர்சிகா நிக்கிறீங்களா? ரைட், ஓகே. I am not well என்றது இங்க ரீசன். இங்க என்னவா வருது? ரீசனா வருது. இங்க ஸ்போர்ட்ஸ் பிராக்டிக்கு வரையிலாம இருக்குதான் அந்த பொடியா இருக்கு. சரியோ? ரைட், ஓகே. சரி, இப்ப பாருங்க. now இத பாருங்க எல்லாரும். look at the phrases we can use for underline phrases. இப்ப இந்த முதலாவது இந்த green boxல இருக்கிறத பாருங்க. இந்த டீச்சர் here teacher in charge of sports க்கு பதிலா instead of teacher in charge sports we can use these forms. right? விளங்குதா பாருங்க. teacher in charge of sports க்கு பதிலா எப்படி சொல்லலாம்? teacher in பஸ் சொல்லுங்க ஐயா. teacher in charge of music. Very good. அடுத்தது teacher in charge of drama. Very good. Next one, teacher in charge of English team leader. இப்படி எல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம்? கணக்க செய்யலாம். ரைட்? அடுத்தது பாருங்க. ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். இங்க பாருங்க அப்பம். ரைட், அடுத்தது பாருங்க. சரி, இப்ப now you can see instead of sports practices you can use here. Right, now instead of sports practice I am unable to come. நாம் வரையிலாம இருக்கிற sports practiceக்கு என்ன? instead of sport practiceக்கு பதிலா வேற என்னத்தை பயன்படுத்தலாம் என்றால், right? music practice. சொல்லுங்க அப்பம். music practice. Very good. drama music practice. What else? drama practice. Drama practice. Singing practice. Practice for the debate. Practice for the debate. Okay, good. அப்ப இப்படி எல்லாம் நீங்க போடலாம். Okay, good, very good. Right. Next, instead of I am sorry. Instead of I am not well mean here we use the reason. எனக்கு வரையலாம இருக்குது என்ன சொல்றோம்? reason சொல்றோம். Instead of I am not well we can use this formation. Right?
I am having fever. Very good. I am having fever. Next. Aswin. I have broken my arm. I have broken my arm. Very good. I have I to go to the doctor. Very good. Very good. I have to go to the doctor. Next one. I have to visit my grandma. Right. Good. All are well. Okay. I have to visit my garden. பாத்தீங்களா பிள்ளைகள்? அப்ப instead of this reason in the practice in the receiver க்கு பதிலா நீங்க we can uses. இது விளங்கிட்டா? இந்த activity 1 க்கு போறதுக்கு முதல்ல அந்த introduction clear ஆ எல்லாருக்கும்? Yes, sir. Okay. என்ன clear ஆனே? Sir. Okay, right. Next we will move to the sorry. Next we will move to the other activity. All of you go through the activity 1. Sariya activity 1 க்கு ஒருக்கா போங்க. Very simple one, huh? Right. 11B Quincy. Right. Okay. Quincy, what's up in the activity 1? இதை வச்சுக்கொண்டு ஒருக்கா நீங்கள் இதை சொல்லி பார்ப்போம். குயின்சி ஒருக்கா சொல்லுங்க பார்ப்போம். இதை வச்சுக்கொண்டு இந்த மாத்தி முதலாவது டீச்சர் இன்சார்ஜ் மியூசிக் அந்த லைனை வச்சுக்கொண்டு ஒருக்கா சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு டீச்சர் இன்சார்ஜ் ஆஃப் மியூசிக் நிக்கிறீங்களா குயின்சி? ரைட். பாருங்க நானே சொல்றேன். டீச்சர் இன் சார்ஜ் ஆஃப் மியூசிக். I am unable to work. Teacher in charge of music. I am unable to. Right. Teacher in charge of music. I am unable to come for music practices. Next, I am having fever. பாத்தீங்களா? அப்படி ஜாயின் பண்ணி விட அப்படி வரதல்ல. Right. அடுத்தது teacher in charge of drama. I am unable to come drama practice because I have broken my arm. Good. அடுத்தால இன்னொரு சொல்லுங்க பாப்பா. ஆரா நிக்கிறீங்க? அஸ்வின் நிக்கிறீங்க? Teacher in charge of leader. Able to practice for the debate. Good. Because I have to visit my grandma. Very good. Okay. Good. Very good. சரி. ஓகே, எல்லாருக்கும் இதை ஒரு சும்மா ஃப்ரேம் ஆனதான் போட்டு காட்டி இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். பாருங்க. சரி. இப்ப நெக்ஸ்ட் we will move to the activity 1. எல்லாரும் activity 1க்கு பாருங்க. activity 1. Right. Activity 1. Write 4 similar notes using the above phrases. இது நான் செய்துட்டேன். இப்ப இந்த ஆக்டிவிட்டியை தான் இப்ப நாங்கள் நீங்க சொல்ல சொன்னாங்க. இப்ப இந்த ஆக்டிவிட்டிக்கு போங்க. Look at the information and see how Shan has invited Lasith for the almsgiving at his house. Almsgiving at his house. இங்க பாருங்க பிள்ளைகள். This is the right. Now all of you see, this is the information. இதான் ஒரு information என்று தந்திருக்கு. இங்க பாருங்க. Now right. இங்க பாருங்க. Here first one பாருங்க. Receiver யார் தந்திருக்கு சொல்லுங்க அப்பம்? Lasith. இங்க the information the receiver யார்? Lasith. Very good. அடுத்தது sender. Shan. Very good. Sender Shan. Right. Next one, reason இங்க இதுல என்ன தந்திருக்கு? Almsgiving. Reason என்ன தந்திருக்கு? புள்ளைகள் reason என்ன தந்திருக்கு? என்ன அதான் almsgiving என்றா என்ன? almsgiving. இந்த வீட்டுல நாங்கள் ஏதாவது திவசங்கள் கொடுப்போம், தானங்கள் கொடுப்போம் இல்ல, அதுதான் சொல்றது almsgiving. இதுக்கு எல் மியூட், இதுக்கு எல் சைலண்ட் லெட்டர். அப்ப பாருங்க, அப்ப ரீசன் almsgiving. Here இந்த பிளேஸ் என்ன வந்திருக்கு? ஹவுஸ்க்கு வந்திருக்கு. இந்த பிளேஸ் என்ன வந்திருக்கு?
House. Time? 9 o'clock. 9 a.m. Very good. Send sun தந்திருக்கு. சரியா? இத பாருங்க அப்படி வந்திருக்கு. அப்ப இனி இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வாட்சி பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு இந்த இவர் ஒரு நோட் எழுதியிருக்கார். அதாவது இந்த ஷன் என்றவர் லசித்துக்கு எழுதியிருக்கார். வாட்சி பாருங்க பாப்போம். Please come to my house. Come to my house. Underline word பாருங்க. Underline word பாருங்க. These underline, all of you look at the underline words. Please come to my house. Come to my house. For I'm speaking. Good. On the 7th June 2020 at 9 a.m. Looking forward to seeing you. Looking forward to seeing you. Where சொல்றார் please come to my house. இந்த வீட்டுக்கு வாங்கோ. என்னதுக்கு for an alms giving. Alms giving என்ன தவசங்கள் தானம் கொடுக்கிறதுக்கு டேட் தான் எப்ப வரட்டாம் என்ன டைம் வரட்டாம் அப்படி looking forward to seeing you. Looking forward to seeing you. I expect your arrival. எதிர்பார்க்கிறேன். I'll expect your arrival என்று ஷார்ட்டா போட்டு. சரியானே? Now இங்க பாருங்க இதுல ஒரு பாக்ஸ் ஒன்று தந்திருக்கு. இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம் சொல்லுங்க அப்பம் மூவ் பண்ண போறோம். ரைட், இங்க பாருங்க ரிசீவர் சுஜாதா, அடுத்தது இங்கால தந்திருக்கு எல்லாம் சென்டர். இது ரிசீவர்ட்ட பேர். அது 3 நோட் எழுத போறோம். 3 நோட் எழுத போறோம். ரிசீவர்ட்ட சுஜாதா, இன்னொரு நோட் ரிசீவர் மேனல், அடுத்தது இன்னொரு நோட் சகாரா. അതിന്റെ റീസൺസ് എല്ലാം തന്നിരിക്കണം. இந்த റീസൺസ് എല്ലാം என்ன ചെയ്തിരിക്കണം? തന്നിരിക്കണം. டேட்டுகள் தந்திருக்கணும், டைம் தந்திருக்கணும். சரி, இப்போ இதை வச்சுக்கொண்டு இந்த ஃபார்மேட்டை வச்சுக்கொண்டு நான் கேட்கிறாள் இதை வச்சுக்கொண்டே சொல்லணும். ரைட், ஓகே, சரி பார்ப்போம். ரைட், தர்சி அனுக்கிறீங்களா? அடுத்தது ஓகே, சரி பாப்போம். முதலாவது இந்த சுஜாதா ரிசீவரா வரக்கூடிய யார் சொல்லுவீங்க? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். Sujata, please come to my house. Prith ceremony on the 20th June 2016 at 7:30 a.m. Looking forward to seeing you. Shaka. Right, very good. இந்த சுயாதாக்கு நேர சகாரா, என்ன சகாரா தான் அந்த சென்டர். வெரி குட், ஓகே, ரைட், வெரி குட். செகண்ட் ஒன், அடுத்த ஆள் மெனலுக்கு சொல்றாள். மெனலுக்கு சொல்றாள் இன்னொரு ஆள் யார்? சொல்லுங்க பாப்போம். மெனல் ரிசீவரா வரக்கூடியது சொல்லுங்க. Please come to Arelier Hotel Peradeniya for birthday party on 3rd June 2016 at 4 p.m. Looking forward to seeing you. Nalini. Very good. Right, very good. Next, மற்றாக்களை நீங்கள் அந்த பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்ப நான் கேட்கிறாள் மற்றாக்களை நீங்கள் பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கிறது ஏதோ நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் சகாராக்கு. Sagara, please come to Greenview Hall, Kandy for sister's wedding on the 9th July 2016 at 9:30 a.m. Looking forward to seeing you. Kabila. Very good, very good. Okay, good, very good. Those who are answered, so I clap them. I clap them. Others, you can correct individually your note. Good, very good. Next, we will move to the other slide. சரி, இப்ப பாருங்க
இப்ப நாங்கள் செய்தது சும்மா நார்மலா எஸ் எடுக்கிறார்கள், சும்மா நார்மலா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய உங்களுக்கு பிள்ளைகள் அந்த 5 மார்க்ஸ்ல கடைசி 2 மார்க்ஸ் எடுக்க இப்படி செய்யலாம். சரி, இப்ப பாருங்க, இன்னொரு முறையிலையும் நாங்கள் இந்த என்ன செய்யலாமா பாருங்க, நோட் எழுதலாம். சரியா? ரைட். இந்த ஆக்டிவிட்டியை பாருங்க. There is another way of writing such notes. இப்ப நாங்கள் சொன்ன அந்த ஆர்ம்ஸ் கிவிங் அண்ட் இப்ப பார்த்த அந்த நோட்டை இன்னொரு முறையில there is another way. There's another way of writing such notes. Date இருக்கு, லசித் இருக்கிறார், ஷன் இருக்கிறார். ஓகே, சரி பாருங்க. We are going to have an alms giving on the 17th June 2020 at 9 AM in my house. சரியில்ல? இப்ப இதுக்கும் சின்ன வித்தியாசம் தான். முதலாவது ஸ்லைட்ல நீங்கள் அதுல பார்த்திருப்பீங்க, எப்படி இருக்கு, ப்ளீஸ் கம் டு மை ஹவுஸ் டு an alms giving என்று இருக்கு. ஆனா இங்க எப்படி தந்திருக்கு பாருங்க, ப்ளீஸ் இப்படி எல்லாம் தந்திருக்கு, ப்ளீஸ் கம் டு மை ஹவுஸ் for an alms giving இப்படி தந்திருக்கு. ஆனா ஹியர் இங்க எப்படி தந்திருக்கு, we are going to have an, நாங்கள் செய்ய போறோம், we are going to have an alms giving on the 17th June 2020 in my house. விளங்கிட்ட இந்த பேட்டர்னை பாருங்க எப்படி மாறி இருக்கு. கொஞ்சம் 4 மார்க்ஸ் எடுக்கணும், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும், 5க்கு 5 எடுக்கணும் நினைச்சால், if you think we can get out of 5, please follow the formats, right? 2 மார்க்ஸ் எடுக்க வேணும் என்று விரும்புகிறார்கள் அல்லது 3 மார்க்ஸ் எடுக்க வேண்டும் விரும்புகிறார்கள், அந்த முதலாவது ஸ்லைடு முதலாவது படிப்பிச்ச அந்த முறையை பயன்படுத்தலாம். 2ம் ஓகே தான். ஓகே, சரி பேர் பாருங்க. I would like to invite you for it. அதுக்கு தான் அழைக்கிறாராம், நாங்களா செய்ய போறோம், அழைக்கிறாராம். Please come and join with us on this occasion. Please come and join with us on this occasion. I am looking forward to seeing you. பாத்தீங்களா இந்த phrase இங்க பாருங்க பிள்ளைகள், எப்படி வருது இங்க பாருங்க. I am looking forward, right? I am looking forward என்ன அங்கேயும் வருது, இங்க வருது, to seeing you இங்கேயும் வருது. அடுத்தது please come என்றது அங்கேயும் வருது, இங்கேயும் வருது. ஆனா ஒரு சில some words are change, some words are changed, but other fact are same as earlier studied, முதல் படிச்சது. now we are studying, right? விளங்கிட்டு இந்த இது பிள்ளைகள்? Answer. Okay, now we will move to the another one. சரி, இப்ப இதுலயே வச்சுக்கொண்டு பாருங்க, ஆக்டிவிட்டி 3க்கு போங்க. Write similar notes using the information in activity 2 following the format. சரியா? Right. இத பாருங்க, இந்த activity 4 பாருங்க. ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? Answer. Right. பாருங்க, write a short note. Write similar notes using the information in activity 2 the following. அப்ப என்ன செய்யட்டாமன்னா, இப்ப இதுல டைம் இல்ல, நீங்க ஹொப்பில இந்த ஃபார்மேட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் அங்க முதல் செய்தோமல்லோ, இந்த முதல் ஸ்லைடுல ரைட், இந்த முதல் செய்தோமல்ல, இந்த விழா பேட்டைக்கு உங்களை என்ன செய்யட்டாம், மாத்தி செய்யட்டாம். ஓகே, ரைட். இப்ப இதை பாருங்க, அடுத்ததை பாருங்க ஆப்பம், இதை சொல்லுங்க ஆப்பம். இதை ஹோம்ஒர்க்கா செய்து கொள்ளுங்க பிள்ளைகள். இவரை நீங்கள் என்ன செய்யணும், ஹோம்ஒர்க்கா செய்யுங்களோ, அந்த முதல் படிச்சதை இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தி செய்யணும். சரி, இதை வாசிச்சு பாருங்க, பக்கத்துல இது சொல்றதா. ரைட், ஒரு 10 மினிட்ஸுக்கு கிட்ட இருக்குது, 10 மினிட்ஸ் இருக்கு, சொல்லுங்க. ரைட். Write a short note to Kusum asking her to meet you at the public library at 10:30 PM on Wednesday the 14th June. சரி, இப்ப இத ஆக்டிவிட்டி 5க்கு போறது முதல்ல இதை தான் சொல்ல போறோம். குசும், நிமால், இதை வச்சுக்கொண்டு இதுக்குள்ள தந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க பாருங்க. ரைட், பாருங்க என்னென்ன விஷயம்.
to meet at the public library க்கு வரட்டாம். அப்ப பாருங்க, please meet me at the, இதுல என்ன வரும்? இந்த டேஷ்ல என்ன வரும்? Public library. Very Public good. library. Public library. Public library. Right. Public library. Good. அடுத்தது ஒன்னுக்கு என்ன வரும்? ஒன்னுக்கு என்ன வரும்? Wednesday. Wednesday. அப்படியே எழுதுறது. அங்கே பாருங்க, இந்த ஒன்னுக்கு பிறகு என்ன இருக்குதோ அத பார்த்து எழுதுங்க. சரி. 14th June. The 14th June. June. Very good. சரி. ஓகே. இப்ப அடுத்தது போவோம். ஆக்டிவிட்டி 5 க்கு போவோம். 8 minutes தான் இருக்கு. ஆக்டிவிட்டி 5 க்கு write a note. ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். Write a note imaging the accepted the request. Right. இங்க பாருங்க, இப்ப இந்த நோட் எழுதின நோட்டை அக்செப்ட் பண்ண போறா. ஓம் நம்பர் அக்செப்ட் பண்ண போறா. இப்ப இவர் குசும் சென்டர், இவர் சாரி ரிசீவர், இவர் தான் சென்டர். இப்ப மாறி வர போகுது. அக்செப்ட் பண்ண போறோம்னா என்ன செய்ய போகுது? மாறி வர போகுது. அப்ப நிமால் இங்க வர போற, சாரி நிமாலி இங்க வர போற ரிசீவர். Nimali comes as a receiver. The kusum comes as a center of the note. Now all of you see. அப்படி சொல்லலாம். இவர் என்ன சொல்றார்? I received your note. I will meet you at the இங்க வர போறேன்னு சொல்றார். அக்செப்ட் பண்ண போறார். சொல்லுங்க, இந்த at the இந்த டேஷ் என்ன? public. Very good. Public library. Good. அப்படி நீங்க எழுதிருந்தா நீங்களே சரி போட்டுங்க. Right. Okay. Next we will move another activity. அடுத்ததுக்கு போவோம். சரி. அடுத்தது பாருங்க. Write the reply from refusing request. Give reasons. Refuse பண்ணாம என்ன பிள்ளைகள்? இது accept. இது முதல் அடியிலது accept. இது refuse பண்ணுங்க. இது accept. இது refusing. refuse சொன்னா என்ன செய்யறது? இல்ல வர மாட்டேன்னு சொல்றது, மறக்கிறது. என்ன? வர மாட்டேன்னு என்ன செய்யறது? மறக்கிறது. refusing. சரி, சொல்லுங்க அப்ப. I received your note. Very good. I'm sorry. I am unable to meet and வந்திருக்கவானு printing mistakes because ஒரு reason கொடுக்க போறீங்க. reason என்ன reason கொடுக்கலாம்? ஏதா reason கொடுக்கலாம். Because I have a fever. I am not well. அப்படி சொல்லலாம். I am not well ன்னு சொல்லாமல. I am not well அல்லது because I am not well. அந்த டேட்டா போட்டு விட்டா சரி. அந்த டேட்டா போட்டு விட்டா சரி. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் ஒன். ரைட். சரி, அடுத்தது பாருங்க அப்பா. நீங்களா செய்து அனுப்புங்க. ரைட், இதை பாருங்க. ஆக்டிவிட்டி 7 பாருங்க பிள்ளைகள். ஆக்டிவிட்டி 7. Read the situation given below and fill in the blanks in the following personal note with suitable words. Suitable words. Right. இப்ப பாருங்க, you are on your way to the library. நீங்க நீங்க எங்க லைப்ரரியில நீங்க போறீங்க, லைப்ரரிக்கு போறீங்க. A friend asked you to convey a message to a schoolmate ஒரு ஆளை நீங்க ஸ்கூல்மேட் ஒரு ஆள்கிட்ட மெசேஜ் கொடுக்கணும்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொல்றாரு. who has gone there, அவர் அங்க லைப்ரரி போயிட்டான்னு சொல்றாரு. பட் when you get there, நீங்க அங்க லைப்ரரி போன போது he has already left, அவர் போயிட்டார். convey this information, இந்த இன்ஃபர்மேஷனை என்ன செய்யட்டான்? convey பண்ணிட்டான். சரியா? ரைட். அப்படியா? இதுல சம்பத் I'm sorry. என்ன இதுல வரும்? இந்த டேஷ்ல என்ன வரும்? அந்த நோட்டை குடுக்கலாம போடு, மெசேஜ குடுக்கலாம போடு. அப்ப என்ன சொல்லலாம்? I am unable. அப்படி சொல்லாமல I am இந்த டேஷ்ல என்ன வரும்? இந்த பாருங்க, convey you இருக்குல்ல. அப்ப இதுல என்ன வரும்?
ഇതിൽ என்ன வரும்? Yes. I am unable. I am unable. சரியா? To convey your என்ன வரும் இதுல? என்ன வரும்? conveyக்கு வார்த்தை பின்னுகளை விட வேண்டியா? என்ன வரும்? Message. This information. Oh, message message to school. அதுதான் வேலை. message மட்டும் தான் வரும். To Lassie. பிறகு he dash already left. அவர் முதலே போயிட்டார். முதலே போயிட்டாருடா. இங்க already left இருக்கு. அப்ப he present perfect வரும். என்ன வரும்? Very good. He has already left. முதலே போயிட்டார். When I நான் போன போது போயிட்டார். Pastல என்ன வரும்? Very good. When I went to the என்ன வரும் இதுல? library. சரியா? library என்று வரும். விளங்கலையா? சரியா? இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப இந்த ஒரு நீங்கள் ஒரு நோட் ஒன்று மெசேஜ் ஒன்று கொடுக்க வேணும். ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ரோட்ல தார அந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் முதலே லைப்ரரியில நிக்கிறார். அப்ப அதால நீங்க கொடுக்கணும்ன்றது இவர் போறார். இவர் அந்த மெசேஜை குடிக்கலாம போட்டு அதான் I am sorry, I am unable to convey your message to Lassie. He has already left when I went to the library. Right. சரியா? ஓகேயா? ஓகே. ரைட். யாருக்காவது விளங்காம இருக்கா? இப்படி ஆக்டிவிட்டி இருக்கு, நாங்கள் அடுத்த கிளாஸ்ல செய்ய பண்ணலாம். 2 மினிட்டுக்குள்ளான் இருக்கு. இவ்வளோத்தோட நான் ஸ்டாப் பண்ண போறேன். 11D ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ், என்ன நான் உங்களுக்கு வைபர்ல போடணுமோ அல்லது இந்த 11D என்னவும் இல்லை, இப்படியான ஒர்க் ஷீட் எல்லாம் நான் உங்களுக்கு வைபர்ல போடுவேன். நீங்கள் செய்து எனக்கு நீங்கள் அனுப்ப, நான் ஆன்சர் போட்டு விட்டா நீங்களா தெரிஞ்சு கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? 11D இல்லை, 11 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் வைபர்ல நான் மெசேஜ் அனுப்புவேன் என்றால் நீங்க என்ன செய்யலாம்? நீங்க எனக்கு செய்து எனக்கு அனுப்பினீங்க என்றால் நான் உங்களுக்கு ஆன்சர் அனுப்பலாம். இப்ப இந்த நோட் இன்னும் இருக்குது. நாங்கள் விளத்தோட டைம் வந்துட்டு நாங்கள் அடுத்த கிளாஸ்ல நோட்டீஸ் அநேகமா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். செய்யறேன்டா நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு பேராகிராஃப் ரைட்டிங்ல கொஞ்சம் செய்யலாம்னு நினைக்கிறேன். சரியா பிள்ளைகள்? யாருக்காவது விளங்காட்டி நீங்க செய்ததற்கா திருப்ப பாருங்க. ஓகே ரைட். Thank you very much. Thank you, sir. Thank you. Okay. Thank you, sir. Okay, welcome. Thank you, sir. Thank you, sir. Okay, welcome.